வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைசஸ் ப்ரௌசர், கிவி ப்ரௌசர், இது போல் ப்ரௌசரில் வெப்3 ப்ரௌசரில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து மைசஸ் ப்ரௌசரில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசர் வெப்3 ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து அதாவது இது என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு யூனிக்கான ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட்டு. நம்ம சூப்பராலாம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுபோல் இது ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஆரம்ப ஸ்டேஜ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம உள்ளே வரும்போது ஸோ நம்ம அதிகப்படியான நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வீடியோவை தெளிவாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஏர்ட்ராப்பாக அமையும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ஜாயினிங் லிங்க் அப்படிங்கிறது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட மைசஸ் ப்ரௌசரில் போய்ட்டு இங்கே பேஸ்ட் டேப் பண்ணிக்கோங்க. அந்த காப்பி பண்ண லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது மைசஸ் ப்ரௌசர் நான் யூஸ் பண்ணுறது, நீங்கள் எந்த வெப்3 ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து 2 ஆப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன்னா, உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா, கண்டினியூ கொடுத்தா க்ரியேட் அக்கௌண்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இதை தான் கொடுக்க போகிறேன். கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் பண்ணும்போது எரர் வருது. ஓகேங்களா? அதாவது ஒரு கேப்சா சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் நீங்கள் வந்து கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில், அதாவது உங்கள் ப்ரௌசரில் எத்தனை மெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் எந்த ஏர்ட்ராப்காக எந்த மெயில் ஐடி கொடுப்பீங்களோ வழக்கமாக அந்த மெயில் ஐடியை இதை சூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் பர்சனல் மெயில் ஐடியை இது போல் ஏர்ட்ராப்புக்கோ மைனிக்கோ கொடுக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம் அது. ஸோ ஏர்ட்ராப்புக்காக தனியாக ஒரு புது மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடி இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அதை கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களோட யூசர் நேம் கேட்பாங்க. ஓகேவா? யூசர் நேம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட ஃபேன்சியான ஒரு நேம் வந்து இப்போ கார்த்திக்னா கார்த்திக்னு போடாமல் பக்கத்தில் ஒரு 07 இது மாதிரி சம்திங் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா அதான் யூசர் நேம். ஓகேவா? சரி, ஓகே. கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் செக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் டிக்னு வெரிஃபைன்னு டிக் எடுக்கும். அடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெஃபர் கோடு இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து என்னோடய லிங்க் கிளிக் பண்ண இந்த இடத்துல OMMN தமிழ் சொல்லிட்டு என்னோடய ரெஃபர் கோடு காட்டும். சப்போஸ் இந்த இடத்துல வரல அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக டேப் பண்ணி டெலகிராமில் காப்பி பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? டெலகிராமில் அந்த கோடு இருக்கும். ஸோ எங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இந்த இன்வைட் கோடுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணால் காப்பி ஆகிடும். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஏ டூர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 0/7 அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது 7 வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணணும் நம்ம. ஓகேவா? 7 வீடியோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன் கொடுப்பாங்க. அதை ப்ளே பண்ணி இந்த வீடியோ இங்கே வந்து ஓடிட்டுருக்கோம் முடிகிற வரைக்கும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த 7 வீடியோவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கிடையில் வந்து இது 7 வீடியோ முடிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இது மாதிரி டவுன்லோட் ஒன்று காமிக்கும். ஸோ எனக்கு வந்து இடையிலே வந்துருச்சு. ஒரு வீடியோ முடித்த உடனே எனக்கு வந்துருச்சு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஸோ இது போல் வரும். ஓகேங்களா? இந்த AI ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன் வரும். இங்கே போய் ஆட் டு குரோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே திரும்ப வந்து ஓகே அப்படிங்கிறது கேட்கும். கொடுத்துருங்க. இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஒரு சுவிட்ச் ஆஃப் பவர் ஆஃப் பட்டன் மாதிரி இருக்குது இல்லை, இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணனால லாகின் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? இது போல் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்னா இந்த இடத்த கொடுக்கணும். ஓகேவா? ட்ரெயின் அண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இதை தான் கிளிக் பண்ணணும் நம்ம. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இது போல் வந்து பாஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். இங்கே ஆக்ஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், 0 ஆக்ஷன் இருக்கா. இங்கே டைம் பாருங்கள் 28 செகண்ட் ஓகே. இது போல் வந்து டைம் ஓடிட்டே இருக்கும். இங்கே ஆக்ஷனுங்கிறது ஒரு பாயிண்ட்ஸ் தான். இது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் இங்கே. ஓகேவா? அதாவது இது வந்து ஒவ்வொரு எப்போச்சியாக சொல்லுவாங்க. இந்த எப்போச் வந்து எண்ட் ஆகிறதுக்கு வந்து 25 நாள் இருக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு எப்போச் வந்து ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் இது போல் ஒரு எப்போச்சு வைப்பாங்க, நடத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் லிஸ்டிங் கொண்டு வருவாங்க. ஓகேவா? இப்போ ஆரம்ப ஸ்டேஜுங்கிறதுனால இப்போதைக்கு லிஸ்டிங் வராது. குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது இது ரன் ஆகும்.
ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் எனக்கு ஓகேங்களா. ஸோ அந்த டேஷ்போர்டில் வந்தால் ரெண்டாவது வீடியோ ஓகேவா. இது போல் வந்து மறுபடியும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா 3வது வீடியோ வரும். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இப்போ 7வது வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா ஓகேவா. ஸோ இது வந்து LAM அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பாயிண்ட் அதாவது டோக்கன் நமக்கு கொடுப்பாங்க ஓகேவா. இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம எடுக்கிறது. LAM அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபைனலாக வந்து கொடுக்கக்கூடிய அந்த டோக்கன் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நம்ம இது எல்லாத்துக்கும் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து மொத்தம் 16,000 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து முதல்ல ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு கிடச்சிடுது. ஸோ இப்போ ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துடணும். இந்த 7 வீடியோ கம்ப்ளீட் ஆனோடனே ஃபினிஷிங்கிறத கொடுத்துடணும். அவ்வளோதான். கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மெயின் பேஜுக்கு வந்துடுவீங்க ஓகேவா. இதுதான் வந்து டேஷ்போர்டு சரியா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இவ்வளோ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துருந்தோம் ஸ்டெப்ஸு. இப்போ நம்ம வந்து வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இங்கே வந்து பாருங்கள் இந்த பர்சுமர் சிம்பிள் இருக்குல்ல, இது என்னோடய மைசஸ் ப்ரௌசர். இங்கே தான் எக்ஸ்டென்ஷன்லாம் ஷோ ஆகும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எக்ஸ்டென்ஷன் இங்கே இருக்கு பாருங்கள், ஆக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இப்போ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன் இல்லையா, அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டான்ல, அதனால் பாருங்கள் இங்கே தான் ட்ரைனிங் இருக்குது பாருங்கள். இப்போ ட்ரைனிங் ஓடிட்டுருக்கு. இப்போ பாஸ் அப்படின்னா இது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும் ஓகேவா. ரெஸ்யூம் அப்படின்னா திருப்பி கண்டினியூ ஆகும். ஃபினிஷ்ட் கொடுத்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா 175 ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ். இந்த ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் தான் இதுக்கு பேர் ஓகேங்களா. ஆக்ஷனுங்கிறது இப்போ 5 ஹவர் நான் வந்து ஸ்டாண்ட் பைல இருந்திருக்கேன், ஆன்லைனில் இருந்திருக்கேன் ஓகேவா. இதுபோல் குறைஞ்சது ஒரு 100 மணி நேரம் நம்ம வந்து ஆக்டிவில் இருக்கணும் ஓகேவா. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100 மணி நேரம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வித்ட்ராவலுக்கு எலிஜிபிள் ஓகேவா. அவங்க ரெஃபர் பாயிண்ட்டுமே அடுத்தவங்களுக்கு ஆட் ஆகும். அதே போல் நான் இப்போ 100 ஆக்டிவாக அதாவது 100 டைம் அப் டைம் கொண்டு வந்தால் தான் ஸோ எனக்கு வந்து வித்ட்ராவலுக்கு எலிஜிபிள். அதுபோல் ஒவ்வொரு பர்சனும் மினிமம் 100 ஹவர்ஸ். எந்த 100 ஹவர்ஸ்னால் இது தான் ஓகேவா. இப்போ 5 ஹவர்ஸ் இருக்குல்ல, இது போல் இந்த இடத்துல 100 ஹவர்ஸ் நம்ம வந்து கொண்டு வரணும். அது வந்து பெரிய சிரமமே கிடையாது ஓகேவா. ஸோ இது ஸ்டாண்ட் பைலே வச்சுட்டு நீங்கள் நைட் டைம் தூங்குகிற டைமில் ஸோ நம்ம ஆல்ரெடி டைட்டன் நெட்வொர்க் பார்த்துருப்போம், என்ன மெத்தட்னு சொல்லியிருப்பேன் ஓகேவா. நம்ம தூங்குகிற டைமில் இந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணி வச்சுட்டு அதாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேட்டரி பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே வச்சுருங்க தூங்கும்போது ஓகேவா. பிரைட்னஸ் அதாவது டிஸ்பிளே அதாவது ஆஃப் பண்ணுற டைம் இருக்கு இல்லையா, அதை வந்து அன்லிமிட்டடாக வச்சுருங்க ஓகேவா. ஒரு 15 செகண்டு 30 செகண்ட்லாம் இருக்கும். அது வந்து அன்லிமிட்டட் அப்படிங்கிற மாதிரி டைம் இருக்கும் ஓகேவா, லிமிட் இல்லாமல் இருக்கும். அதுபோல் வச்சுட்டு பேட்டரி டவுன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 மணிக்கு போட்டினா கூட 6 மணி 8 ஹவர் டெய்லி நீங்கள் வந்து அதை ரன் பண்ணலாம். கரெக்டாக பார்த்தா ஒரு 12 நாள் அதுக்குள்ளே உங்களோட 100 ஹவர்ஸுங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். நைட்டில் மட்டுமே பண்ணலாம் ஓகேவா. இன்னும் 2-3 டிவைஸ்லாம் பண்ண முடியும், அது உங்களுக்கு வேண்டாம். ஒரு டிவைஸில் பண்ணாலும் இந்த மெத்தட் இந்த ட்ரிக்ஸே உங்களுக்கு போதுமானது. ஸோ 100 ஹவர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து அப்பப்போ உள்ளே போய் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஏன்னா நமக்கு வித்ட்ராவலுக்கு எலிஜிபிள் கண்டிப்பாக இந்த 100 ஹவர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஆகணும் ஓகேவா. அதுக்கு என்ன சொன்னோன்னா இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணி பிரைட்னஸ் கம்மி பண்ணி நைட்டு தூங்குகிற டயத்தில் அப்படியே இந்த டிஸ்பிளே ஆனில் இருக்கணும் ஓகேவா. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஓடிட்டுருக்கும் ஓகேவா. நம்ம வந்து டேட்டா ஆஃப் பண்ணி வைக்கணும் ஆன் பண்ணி வைக்கணும் அது இஷ்யூ கிடையாது ஓகேவா. நம்ம சில மைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா ஆஃப் பண்ணாலோ சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட நம்ம வந்து இந்த இடத்துல ஆன்லைனில் க்ளவுடில் ஓடிட்டுருக்கோம். சரி, சிலதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருந்தால் மட்டும்தான் ஓடும் ஓகேவா. அதுபோல் ஸோ இதை நீங்கள் வந்து ஆனில் வச்சிங்கன்னா மார்னிங் வந்து செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஆஃபில் கூட இருந்து எனக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இதை ஆனில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஆஃபில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். உதாரணத்துக்கு காலைல நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இந்த பேஜை, டேட்டா ஆஃப் பண்ணாமல் அப்படியே அதே பேஜை லாகின் பண்ணி அதாவது லாக் பண்ணிட்டு திரும்ப ஒரு 6 மணிக்கு எழுந்து பாருங்கள். இந்த டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஆயிடுச்சுன்னா அதே மெத்தடை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டிஸ்பிளே ஆன்லேயே இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த பேஜ்லேயே இருந்தால் மட்டும்தான் அது வரும் ஓகேவா. 100% அப்படி தான் சூட் ஆகும். ஏன்னா நான் இதை ஏன் செக் பண்ண முடியல, நான் இன்றைக்கி தான் இதை வீடியோ பண்ணுறேன். ஸோ என்ன நான் வந்து ட்ரைனிங் பார்க்கல, அதனால் வந்து எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் நான் மார்னிங்லேருந்து ட்ரை பண்ணி பார்த்தா கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக அந்த டைம் கரெக்டாக காமிக்குது. நான் ஃபுல்லாக ஆன்லைனில் கிடையாது. ஸோ நான் வந்து வெளியில் போயிட்டேன், கால் பண்ணேன், வேறு வேலைலாம் பண்ணிட்டு தான் திரும்பி இப்போ உள்ளே வந்திருக்கேன். ஆனால் கண்டினியூவாக டைம் எனக்கு ஓடிட்டு தான் இருக்குது ஓகேவா. ஆனால் பாயிண்ட்ஸு கரெக்டு தானா அப்படிங்கிறது தெரியல ரைட்டுங்களா. இருந்தாலுமே நீங்கள் ஆனில் இருக்கிறது பெஸ்ட்டு. டிஸ்பிளே ஆனில் வச்சுட்டு இந்த பேஜ் அப்படியே வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது இந்த பேஜோடு வச்சுருங்க. ஒரு 10 நாள் 12 நாள் வச்சுட்டிங்கன்னா இந்த 100 ஹவர்ஸ் வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஓகேவா. சரி ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஏன் உங்களுக்கு சொன்னால் தெளிவாக புரியணுங்கிறது தான் ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன் ரைட்டுங்களா. சரி ஓகே, இப்போ ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போகிறோம்பா அப்படின்னா ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இது வந்து கால்குலேட் ஆகிடும். இப்போ ஃபினிஷ் ட்ரைனிங் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு அந்த பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடும் சரிங்களா. இப்போ ஆட் ஆகிடுச்சு ரைட்டுங்களா. இப்போது திரும்ப என்ன பண்ணோம், இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணுங்கள். அவ்வளோதான்.
ஓகேவா. இப்போ பாருங்கள் திரும்ப ஸ்டார்டிங் 0 வந்துச்சு, அவ்வளோதாங்க. ஓகேவா. ஸோ இது போல் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகேவா. இப்போ எனக்கு டைம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிடுச்சு. அந்த 5 ஹவர் இருந்து இப்போ எனக்கு டைம் இருக்கும். அதுக்கு மேல் கொண்டு வரதுல ஆட் ஆகிட்டே வரும். ரைட்டுங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டால் இவ்வளோ பூஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். 50,000 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு இது மாதிரி இந்த லெவலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து இருக்குது. ஸோ இதில் இன்வைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 கோடை டச் பண்ணிங்கன்னா இந்த ரெஃபரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறதா இருந்தால் ஸோ இது போல் இன்வைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது மூலமாக அந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1000, 200, 300ன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கும். ப்ளஸ் அவங்க 100 ஹவர்ஸ் ரீச் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இங்கே குவாலிஃபைட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 0 அதான் 6 மினிமம் பண்ணணும், குவாலிஃபை ஆகணும். ஆனால் இப்போ 0 தான் இருக்குது. ஏன்னா இன்வைட் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஏன் காமிக்கலாம், அவங்க எப்போ 100 ஹவர்ஸ் ரீச் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க எலிஜிபிள் ரிவார்டில் வருவாங்க. ஓகேவா. இந்த 5% அஃபிலியேட் ப்ரோக்ராமில் அவங்க உள்ளே வருவாங்க. 5000 பாயிண்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஒரு ரெஃபர் மூலமாக 5000 பாயிண்ட்ஸும் கிடைக்கும். எப்போனா அவங்க 100 ஹவர்ஸ் ரீச் ஆகிருக்கணும் நம்ம இன்வைட் பண்ணுறவங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த 5000 பாயிண்ட்ஸுங்கிறது கிடைக்கும். இது எல்லா மைனிங் ப்ராஜெக்ட்லேயுமே உண்டு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் Tier 1 Tier 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு செகண்ட் டிகிரி. ஓகேவா. ஃபஸ்ட் டிகிரிங்கிறது நம்ம பண்ணுற இன்வைட்டு, அப்புறம் அவங்க பண்ணுற இன்வைட் வந்து செகண்ட் டிகிரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற இன்வைட் வந்து தேர்ட் டிகிரி. அதாவது 3 லெவல் ரெஃபரல் இன்கம் இதில் இருக்குது. ஓகேவா. ஸோ ஒவ்வொன்றுக்குமே அந்த பர்சன்டேஜ் கூடும். ஒரு 5, 2, 1 இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. எல்லாமே அந்த 100 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரீச் பண்ணால் மட்டும்தான். ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 3 டிகிரி இன்கம் இருக்குது. ஓகேவா. இது இன்வைட் பண்ணாலுமே நல்ல இன்கம் கிடைக்கும். பட் ஆனால் அவங்க ஆக்டிவாக இருக்கிற பட்சத்தில் அப்படி சும்மா ஒரு நாள் லாகின் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிட்டு போயிட்டா போகிறோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வேஸ்ட்டு தான் அது. உங்களுக்கும் வேஸ்ட்டு, அவங்களுக்கும் வேஸ்ட்டு. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து இந்த குவிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குவிஸில் நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து டெய்லி கான்டாக்ட். ஓகேவா. டெய்லி கனெக்ட்டு. ஸோ இன்வைட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளைம் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க்கு இந்த அப்புறம் டிஸ்காலில் ஜாயின் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் பண்ண போகிறேன் நான். அதாவது அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அதில் தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு இதில் பண்ணால் இரிட்டேட் ஆகுது. ஸோ அதனால் இது உங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் இதுதான் ஆப்ஷனு. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபுல்லாக டாஸ்க்லாம் முடிச்சிடுங்க. ஓகேவா. டாஸ்க்கு முடிச்சுட்டு ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை ஆன் பண்ணி டெய்லி வந்து அந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ எப்போ வேணுமோ நீங்கள் அந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி அடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதான் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்போச் டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போச் நியூ யூஸர், அதாவது அந்த 5x ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். ஓகேவா. இப்போது செகண்ட் ஃபேஸ் அதுவும் முடிஞ்சு இப்போ செகண்ட் எப்போச் 2 வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3/28. ஒவ்வொரு எப்போச்சும் 28 நாள் இருக்கும். இது வந்து இப்போ 3 நாள் முடிஞ்சிச்சுன்னு 25 நாள் இருக்குது எப்போச் 2க்கு. ஸோ அப்போ எப்போச் 3 ஒவ்வொன்றுக்குமே பாருங்கள். ஓகேவா. இதுலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து அதை டவுன் ஆகிட்டே வரும். இப்போ 1.9x. ஓகேவா. அடுத்து 1.9, 1.7 இப்படி ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கரெக்டாக 12 எப்போச்சு, அதாவது 12 மாதம் இன்னும் கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது நடுவில் எப்போ வேணால் லிஸ்டிங் வந்து கொண்டு வந்துடுவாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா கிராஸ் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. பாதியில் கொடுத்துட்டு இப்போ இன்னும் வந்து எப்போச்சு 2, 3 போயிட்டே கிடக்குது. ஓகேவா. செகண்ட் சீசன் போய் அதில் நிறைய எப்போச்சுலாம் போயிட்டுருக்கு. அதுபோல் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த 12 முடிஞ்சதுக்கப்புறமா தான் லிஸ்டிங் பண்ணுவாங்கன்ற அர்த்தம் கிடையாது. 6ல் கொடுக்கலாம், 4ல் வரலாம், எப்போ வேணாலும் லிஸ்டிங் கொண்டு வருவாங்க. பட் ஆனால் இது எந்த அப்டேட்டுமே அவங்க சொல்லும் போது தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் இது ஒரு ட்ரஸ்டடாக இருக்குது, நம்பிக்கையாக நம்ம பண்ணலாம் அதில் ஒர்க்கு. ஓகேங்களா. ஸோ அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துட்டோம். அப்புறம் வந்து உங்கள் லிங்க் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா. இங்கே காப்பி பண்ணால் எடுத்துக்கலாம் உங்கள் லிங்க்கு. ஓகேவா. ஸோ இங்கே கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்கள் லிங்க் இருக்கும். ஸோ என்னோடய லிங்க்கே நீங்கள் ஒன்றும் இல்லை, லாஸ்ட் அந்த உங்கள் யூசரை மட்டும் எடிட் பண்ணிட்டா போகிறோம். அவள் தான் எல்லாம் கேப்ஸில் வரும். அவள் தான் அதை மட்டும் எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லிங்க்கை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்துட்டோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின அப்டேட் ஏதாச்சும் வந்தால் நான் இங்கே தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நான் வந்து யூடியூப்பில் வீடியோலாம் போடுறது கிடையாது. மாதத்துக்கு 1, 2 மாதத்துக்கு 1, 3 மாதத்துக்கு 1 தான் நம்ம வீடியோ வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் டெலகிராம் லிங்க்கு, அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்க. இந்த லிங்க்கை நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த ஏர்டாப் லிங்க்கு. ஸோ அங்கேயும் எடுத்துக்கலாம், டெலகிராமில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டெலகிராமில் ஜாயின் இருக்கும். ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இது அப்டேட்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ வரக்கூடிய அப்கமிங் ஏர்ட்ராப்பு மற்ற ஸோ பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.